ஹாய் கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு காங்கேயம் பிரீட். நம்ம இப்போ காலையிலேருந்து 7 மணியில் இருந்து 9 மணி வரைக்கும் ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம 10 மணிக்கு மேலே திரும்ப ஒரு ஷூட் போயிருக்கு. கண்ணபுரம் மாரியம்மன் கோயில் உள்ளே போகும்போது அங்கேருந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாடுகளை தான் நம்ம இப்போ இந்த காணொலியில் பார்க்க இருக்குங்க. வாங்க காணொலியை தொடர்ந்து பாருங்கள். நம்ம கண்ணபுரம் சந்தைக்கு கைத்துக்கடையில் இருந்து இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா கோயில் போகிற வழியில் அப்படியே இந்த பக்கம் சைடு இருக்கக்கூடிய மாடுகளை தான் நம்ம பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னோம்னா இங்கே ஒரு சில மாடுகள் மட்டுமே கட்டியிருப்பாங்க. இந்த பக்கமும் ரோடு, இது மெயின் ரோடு, இந்த பக்கம் ரோடு. இந்த மெயின் ரோட்டில் நம்ம அப்படியே போனோம்னா அந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் தள்ளி நம்ம காலையில் காணொலி எடுத்தோம். அது சுமார் ஒரு 800-900 மீட்டர் தள்ளி அங்கே இருக்குது. இங்கே ஒரு பந்தல் அமைச்சு இங்கே கொஞ்சம் மாடுகள் வச்சுருக்காங்க. காளைகள், பெரிய பெரிய காளைகள்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கட்டியிருக்காங்க. இதை காணொலி எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோங்க. இந்த காளையெல்லாம் பார்த்தா இந்த பக்கம் உள்ள கட்டி இருக்குதுங்க. நல்ல ஒரு அழகிய காங்கேயம் காரி காளை. எப்படி ஒரு 4 பல்லுக்கு மேல் இருக்கும். கருக்காமயிலை 2 காளைகள் இருக்கு. இது நல்ல பெரிய காளை, அதுக்கு அந்த பக்கம் கொஞ்சம் சின்ன காளைங்க. அது காரி இல்லை, அது சந்தனம் செவலையில் காரி மிக்ஸ். அந்த மாடு நான் அப்படியே காரின்னு சொன்னேன். ஆக்சுவலாக அது காரி இல்லை, செவலை. இது பாருங்க, நல்லா நிமிர்ந்த பார்வையுடைய மாடு, நல்லா அழகிய ஒரு மாடுங்க. மயில மாடு, காளை கிடையாது. ஆனால் அது இது காரி, இதுவும் காளை கிடையாது, இதுவும் மாடு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எதுக்கும் பக்கத்தில் போய் பார்ப்போம். இது 3வது கருக்காமயிலை. கருக்காமயில. இது ஓனர் யாரு? ப்ளூ சட்டைக்காரரா? பக்கத்துலயே போய் எடுத்துக்கலாம். இந்த அண்ணன் தான் ஓனரு. வெள்ளவயல் இருந்தாங்க கொண்டு வந்திருக்காங்க அழகிய மாடுகள். காளை மாடு, காளையும் நிறைய. இதெல்லாம் சேல்ஸாமா இல்லை? சேல்ஸா? விலை தெரியுமா உனக்கு? இது எவ்வளோ? கருக்காமையில் 1.5. அது செவலையா? கருக்கா செவலை. ஓகே, இது கருக்கா செவலையாம். நான் அப்படியே அதை காரின்னு நினச்சிட்டு பார்த்த மாதிரி செவலையா. கருக்கா செவலை. அது எவ்வளோ சொல்லுது? 2.25. ஓகே. அது எத்தனை பல்லு? 4 பல்லு செவலை. ஓகே. இது கருக்காமையில் 2 பல். இது 1.5 சொல்லுது. ஓகே. இந்த கருக்காமையில் 1.5 சொல்லுது. 1.10 வரைக்கும் கேட்டாங்க. நல்ல அழகிய காணிங்க. 1.10 வரைக்கும் கேட்டிருக்காங்க. இது எத்தனை பல்லு? 6 பல்லு. ஆனால் இது சின்னதாக இருக்குது, 6 பல்லு வந்துருச்சா?
ஓகே. இந்த மாட்டை விட இந்த 2 பல்லு இது 4 பல்லாது. 2 பல்லு 2 பல்லு பெருசா இருக்குது. இது கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனா இங்க இருந்து பார்க்கும்போது 2 ஒரே மாதிரி இருக்குது. இருக்கிறதுலயே இப்ப வரைக்கும் சந்தைக்குள்ள பார்த்ததுல இந்த 3 தாங்க இருக்குல்ல பெரிய மாடுகள். நான் சந்தைக்குள்ள பார்த்த வரைக்கும் இது நிமிர்ந்த இது மாடு என்ன விலை? 5 மாசம் தானே. ஈத்து எத்தனை நீத்து மாடு? 3 நீத்து மாடு. இப்போ 5 மாசம் சனையா இருக்குது. இதோட கண்ணெல்லாம் கொடுத்தாச்சா? அடடா, சூப்பரான மாடு. நல்ல நிமிர்ந்தன பார்வையுடைய மாடு. அது கண்ணு இதே மாதிரியாவா? ஓகே ஓகே. காராம்பஸ் இது 4.5 மாசம் சனை. 4.5 மாசம் சனை. இது என்ன வேலை சொல்லுது? வேலை தெரியலையா? ஒன்று சொல்லுவாங்களா? இது எத்தனை நீத்து போட்டதுன்னா? தலையீத்து கிடாது. இன்னும் கண்ணு இன்னும் பல்லே போடலையா? ஆனால் இது ஓரளவுக்கு நல்லா வளர்ந்த மாதிரி இருக்கு. தலையீத்து கிடாதீங்க. அது இன்னும் பல்லே போடலையாம்மா. தலையீத்து காராம்பஸ். நல்ல அழகிய ஒரு மயில 5 மாச சனையோட இருக்கு. வெள்ளை வயல்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு. மயில கொடுத்தாச்சுங்களா? 70,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. நல்ல அழகிய கொம்புடைய நிமிர்ந்த பார்வையுடைய மாடு. எந்த ஊருக்காரர் வாங்கினாரு? லோக்கல். ஓகே, அப்போ இங்கே தான் இருக்கும். தலையீத்து மாடு. இது சனையாது? எத்தனை மாசம் சனை? 5 மாசம் சனை. 5 மாசம் சனையோட இருக்குதுங்க. இங்க 5 மாச சனையோட இந்த மாடு. கான்டாக்ட் நம்பர் இப்போ சொல்கிறேன். 98 65 55 85 52. பேருங்கண்ணா? சின்னராஜ். வெள்ளை கோயில். இந்த மாடு வெள்ளை கோயிலில் இருக்குதுங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இங்கே கொஞ்சம் மாடுகள் கட்டியிருக்காங்க. எல்லாம் சுற்றி அடிச்சுட்டு டயரில் படுத்துட்டாங்க. வெயில் போட்டு மண்டை பொழக்குது. சரியான வெயிலுங்க. இங்கே எல்லா மாடுகளுமே இருக்கு. செவலை, மயிலா, கண்ணு மாடு, காலையிலிருந்து அனைத்துமே இருக்குதுங்க. மயிலைங்க, நல்ல பெருங்கொட்டு மாடு. இந்த பக்கமும் கொஞ்சம் ஓரளவுக்கு மாடுகள் கொண்டு வந்து கட்டியிருக்காங்க. லம்பாடி நிற்கிது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மயிலா, காளை அனைத்துமே இருக்கு. எல்லா மாடுகளுமே கலந்துதான் கட்டியிருக்காங்க. நம்மளுக்கு மைக்கில் ஏஎக்ஸ் பின்ன தொலைச்சிட்டோம். அதனால தான் மொபைல் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மொபைல் எடுத்துக்கிறது ஓகே அப்படின்னா சொல்லுங்கள், மொபைல்லே எடுப்போம். அப்போ தான் வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்கும். இல்லைன்னா வாய்ஸ் கிளியராக கேட்காது. நல்ல ஒரு அழகிய பெருங்கோட்டு காங்கேயம் கருக்காமயிலை காளை.
நல்ல அழகிய பெருங்கொட்டு காங்கேயம் காளைங்க, கருக்காமையில் சரியான காளை, நல்ல உடல்வாகுடைய காளை. கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு, உலக புகழ்பெற்ற கண்ணபுரம் சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு காளை. செவலக்காளை, மயிலக்காளை செவலையில் சின்ன பொடிக்கண்ணிலிருந்து எல்லா கண்ணுமே இருக்குது. இந்த பக்கம் வந்தீங்கனாலும் வாங்கிக்கலாம். இது வந்து மெயின் ரோடு. இதுதான் மெயின் ரோடு. மெயின் ரோட்டிலிருந்து பக்கம்தான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு குடில் மட்டும் இருக்குது. இங்கே ஒரு குடில், அது போக அங்கே வெள்ளவயல்காரருடைய குடில் வந்து வெள்ளவயல்காரருடைய குடில். இது பாப்புனிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க. இது இன்னும் பக்கம் எங்களுக்கு. பாப்புனிலிருந்து மாடு கொண்டு வந்திருக்கிறது எனக்கு அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ மாடுகள் பாப்புனியில் கட்டியிருக்காங்களா, பரவாயில்லையே. பாப்புனிலேயே பெரும்பாலும் படுத்து கிடப்போம். இத்தனை நாளாக எங்களுக்கு தெரியாமல் போச்சு. தெரிஞ்சு வந்துச்சுன்னா முதல்லையே கூட போய் காணொளி எடுத்துருக்க முடியும். நல்ல மாடுகள் காங்கேயங்கால வருங்க. ரெட்டைக்கயிறு ஓடு, நான் ஒத்தக்கயிறு நினச்சேன், ஆனால் ரெட்டைக்கயிறு தான் போட்டு கட்டியிருக்காங்க. இதுக்கு தனியாக ஒரு குடில். பெரும்பாலும் மாடுகள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் நல்லா பார்த்துக்குவாங்க. அதுதான் விஷயமே. என்ன அப்படின்னா பராமரிப்பு செலவெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஏன்னா பொருட்கள் மாடுகள் மேய்கிறதுக்கான மேய்ச்சல் நிலம் அப்படின்றது குறைஞ்சி வச்சு போடலாம். முதல்ல அவ்வளோ நிலங்கள் இருந்தது, ஆனால் இப்போ மேய்ச்சல் நிலம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை. ஓகேங்க, நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். வேறு பக்கம் கோயிலுக்கு சைடில் இது போய் பார்க்கலாம். போய் பார்த்துட்டு அங்கே இது காணொலி எடுப்போம். வெயில் மண்டை பழக்குது, இல்லைன்னா இதோட காணொலி முடிச்சுட்டு நம்ம சாயங்காலம் வந்து அங்கேருந்து எடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த காலை 2.5 லட்சம். இது வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் 93 613 000 750. அவங்க பேருங்க? பேர் சிவபிரணீத். இந்த மாடு எங்கே இருக்குதுங்க? காலை வந்து பார்த்தீங்கன்னா பாப்பனியில் இருக்குங்க, காங்கேயவட்ட பாப்பனியில் இருக்கு. இது தவிர நம்ம கிட்ட மாடுகள் அத்தனை இருக்குங்க. மாடு 4 மாடு இருக்கு, அப்புறம் கண்ணுக்குட்டிங்கெல்லாம் இருக்குங்க. இப்போ கொடுக்கறது இந்த காலை கொடுக்குறோம். இந்த காலை மட்டும்தான் கொடுக்குறோம். ஆமாம், இந்த காலை மட்டும் தான் கொடுக்குறது. சரி. இது 6 பல்லு காலைங்க. வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நம்ம காணொலியில் முடிச்சுட்டு திரும்ப நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு. ஓகேங்க, நம்ம இவ்வளோ நேரம் வெயிலையே பயங்கரமாக எடுத்துருக்குறோம். இதுக்கு மேலே நம்ம இந்த இடத்துல அலைய முடியாது. நம்ம போயிட்டு திரும்ப சாயங்காலம் வரலாம். அதனால் இது வரைக்கும் நீங்கள் இந்த காணொலி பார்த்துருக்கீங்க. பிடிச்சிருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாடு விரும்பிகளுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உலக புகழ் பெற்ற ஒரு சந்தை அப்படின்றது இங்கே நடந்துகிட்டு இருக்குது. இது அனைவருக்கும் தெரியும்படி செய்யுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்க, மீண்டும் நல்லதொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.